ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம எறா கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம இப்போ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் அதுக்குண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் எறா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் தயிர் போடுறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வாங்க, இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும், நம்ம அப்புறமா தாளிக்கலாம். வாங்க, அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், கடாய் காயிட்டோம், காஞ்சிடுச்சு. இப்போ நான் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் ஆயில் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஜீரகம் போடுறேன், அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். நான் அது போடுறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுறேன், பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறேன், நான் அதுலேயே இதில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அது நல்லா சுண்டி வரட்டும். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதில் எறா போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்குது, நல்லா வேகட்டும். இது பாருங்கள், நல்லா வெந்து வருது, சுண்டிடுச்சு. எல்லாம் கருவாடு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், எறா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த கருவாடு நான் வேலூர்லேருந்து நான் வாங்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே பாதி யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் நான் இதை செஞ்சுருக்கேன். இந்த வாட்டி நான் வேலூர் போய் உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சு வீடியோ போடுறேன். நான் இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறேன், கருவேப்பிலை போடுறேன். இது போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம், பருப்பு தக்காளி கடைஞ்சது, காஞ்ச எறா தொக்கு, வாங்க நல்லா பிணைஞ்சி எறா தொக்கு வச்சு சாப்பிட்லாம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.